மக்களே, என் நண்பன் ஒருவன் கூறினான், நான் சிறுவயதிலே என் பெற்றோர்கள் சொன்னவற்றையே செய்தேன். எனக்கு தெரியவில்லை எனக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்று. எல்லாம் என் பெற்றோர்கள் செய்தார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். எனக்கு விவரம் தெரிய ஆரம்பித்தது. பெரிய குழப்பம். இது சரியா, இது சரியா, அப்படி செய்ய வேண்டுமா, இப்படி செய்ய வேண்டுமா என்று. திரும்ப வாலிப பருவம் வந்தது. கல்லூரி வாழ் நாட்கள் முடிந்தன. வேலை கிடைக்க வேண்டுமே என்ற பயம். வேலையும் கிடைத்தது. அதன் பிறகு கல்யாணம். அதன் பிறகு குழந்தை குட்டிகள். இப்படியே வாழ்க்கை ஓடிவிட்டது. இப்பொழுது வயது 58 தாண்டி 60 நோக்கி செல்லும் பொழுதுதான் நான் நினைக்கின்றேன், எனக்காக நான் என்று வாழ்ந்தேன் என்று நினைத்தேன். ஒன்றுமே தெரியவில்லை. நான் என்னையும் பிறரையும் சந்தோஷப்படுத்தினேனா என்றால் இல்லை. ஆனால் இப்பொழுது நான் எனக்காகவும் என் மனைவிக்காகவும் வாழ தொடங்கியிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, என்னை சார்ந்தவர்கள், என் பெற்றோர்கள், என் உறவினர்கள், என் நண்பர்கள், என் பக்கத்து வீட்டார், என் ஊர்க்காரர்கள் எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் என்று அவர்களுக்காக நான் என்னால் முடிந்த உதவியை செய்கின்றேன். நான் மகிழ்ச்சியாக வாழ்கின்றேன். அதாவது பிறருக்கு உதவி செய்கின்றேன். அவர்கள் சந்தோஷப்படும் போது நானே சந்தோஷப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு உணர்ச்சி. இப்பொழுதுதான் நான் உண்மையிலே வாழ ஆரம்பித்திருக்கிறேன் என்றார். ஆமாம் மக்களே, 60 வயதிற்கு முன்னால் நிறைய கவலைகள். 60 தாண்டிய பிறகு யாரும் உங்களை பற்றி கவலைப்பட போவதில்லை, உங்களை கேர் பண்ணுவதில்லை. ஆக நாம் நமக்காக வாழ ஆரம்பிக்க வேண்டும் என்று உங்களையும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.